இந்த ரசிகர்கள் தான் வருவாங்க அப்படி கிடையாது. அவருக்கு இப்போ விஸ்வாசம் படத்த பிறகு ரசிகர்கள் கூட்டம் வந்து பல லட்சக்கணக்காக மாறிடுச்சு. விஸ்வாசம் முன்னாடியாவது சொல்லலாம் அவருக்கு யூத் மட்டும் தான் ரொம்ப ரசிக்கிறாங்க, இல்ல அவர் ஃபேன்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. விஸ்வாசம் படம் வந்து அவரை பட்டி தொட்டியை கொண்டு போயிட்டு இன்னைக்கு வந்து எல்லா தரப்பு ரசிகர்களும் அதை ரசிக்கிறாங்க. அதனால் அவருக்கு எல்லாரும் தான் இந்த படத்தை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதனுடைய டீசர் ட்ரெய்லரு எல்லாத்துக்கும் கிடைச்ச இதுவரையும் கிடைச்ச வரவேற்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொண்டாடுறது தான் இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு. கரெக்ட். எந்த அளவு எதிர்பார்ப்புன்னா ஒரு வாரம் முன்னாடி, ஆல்மோஸ்ட் ஒரு வாரம் முன்னாடி என்னோட அட்வான்ஸ் புக்கிங் நாளைக்கு ஓப்பன் ஆகுது. ஓகே. நம்ம பேசிட்டு இருக்கோம் 4ஆம் தேதி அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகுது. டைம் போட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வந்து இது மாதிரி பெரிய படங்கள் நடந்ததே கிடையாது. பெரிய படங்களுக்கு ஒரு வாரம் முன்னாடி அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணாங்க. 3 நாள் முன்னாடி ஓப்பன் பண்ணாங்க. இந்த படத்துக்கு 7 நாள் முன்னாடி ஓப்பன் பண்றாங்க. காரணம் என்ன? அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கு. எல்லாருமே பிளான் பண்ணி டிக்கெட் பண்ணலாம். 3 நாள் முன்னாடினா டக்கு டக்குன்னு டிக்கெட் புக் ஆயிடும். இப்போ 7 நாள் முன்னாடி வச்சுக்கலாம், எல்லாம் பிளான் பண்ணி எனக்கு சாட்டர்டே ஓகே, சண்டே ஓகே அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி. ஸோ பக்காவாக பிளான் பண்ணி இந்த படத்தோட ரிலீஸ் நடக்குது. மிகப்பெரிய ரிலீஸ்.